அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம். உலகம் முழுதும் தத்துவ ஞானிகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த தத்துவவாதிகளினுடைய தொடக்கம் என்று பார்த்தால் அது கிரேக்கம். சாக்ரட்டிஸ், அவருக்கு பிறகு பிளாட்டோ, அவருக்கு பிறகு அரிஸ்டாட்டில், இப்படி என்று ஒரு பெரிய தத்துவ ஞானிகள் கூட்டம் இருந்தது. அதிலிருந்து வந்ததுதான் நாத்திகம், அதிலிருந்து வந்ததுதான் பகுத்தறிவுவாதம். இப்படி அதற்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. இந்தியாவில் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தொடக்கம் புள்ளி வைத்தவர் என்று சொன்னால் புத்தரை சொல்லலாம். கடவுள் சார்ந்த சிந்தனையை தோற்றுவித்தவர் என்று கூட இந்தியாவில் அவரை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பகுத்தறிகிற தன்மை எல்லோருக்கும் இருக்கிறது. யாரும் உடல்நலம் இல்லை என்றால் உடனே மருத்துவரிடம் போகிறோமே தவிர கோவிலுக்கு போவதில்லை. ஆனால் இந்த பகுத்தறிகிற தன்மையில் இருக்கிற சதவீதம் தான் வேறுபடுகிறது. ஒவ்வொன்றையும் அளந்து பார்த்து பகுத்தறிகிற தன்மை கொண்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அமெரிக்காவில் இந்த பகுத்தறிவுவாதம் அல்லது நாத்திகம் என்பதை கொண்டு வந்தவர் இங்கர்சால். அவரை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை அறிவியல்வாதம் என்று தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. இங்கர்சால் 1833 ஆகஸ்ட் 11 நியூயார்க்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரத்தன் என்கிற ஊரிலே பிறந்தார். கொஞ்சம் கடினப்பட்டு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து மேலே வந்தவர். சட்டம் படித்து ஒரு நல்ல உயர்நிலைக்கு வந்தார். நாட்டுக்காக பணி செய்வதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி உள்நாட்டு போரிலே கலந்து கொண்டு ஒரு படைத்தளபதியாக இருந்து படையினுடைய ஒரு பிரிவையை நடத்தினார். பிறகுதான் அவர் அரசியலுக்கு வந்தார். இல்லினாய்ஸ் என்று சொல்லக்கூடிய மாகாணத்தினுடைய ஆளுநராக அவர் நியமிக்கிற அளவுக்கு வந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே சிறு வயதிலிருந்தே தனக்கு எது மனதில் படுகிறதோ அதை பழிச்சென்று பேசுகிற தன்மை உண்டு. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தினாலே அது ஆண்டவனுக்கு எதிராக அமைந்துள்ளோம். இது எல்லா இடங்களையும் பார்க்கலாம். எந்த ஊர்லயாவது சாமி எனக்கு பொங்க சாதம் கேட்டுச்சா, ஆனா இதை நம்ம கோவில போய் நின்றுட்டு எதுக்குப்பா பொங்க சாதம் சாமி கேட்டுச்சான்னு கேட்டா நாம நாத்திகவாதி ஆயிடும். இப்படித்தான் சிறு வயதிலிருந்து தனக்கு பட்டதை அப்படியே பேசி இங்கர்சால் அங்கே இருந்த எல்லா சர்ச்சுகளிலும் கெட்ட பெற வாங்கி வச்சிருந்தார். அவர்கள் எந்த தேவாலயத்துக்கும் எதிரானவர் அல்ல. ஆனால் அவர் சிந்தித்த கருத்துக்கள் தேவாலயத்துக்கு எதிராக இருந்தன. பேசியதனாலே தேவாலயங்கள் எல்லாம் அவரை வெறுத்தன. கடவுள் மறுப்பு கொள்கையை நிறைய பேசினார். அதனால என்னவானது என்றால், இல்லினாய்ஸ் மாகாண ஆளுநராக அவர் நியமிக்கிற வாய்ப்பு வந்த போது, இதுவரை நீங்கள் பேசியதெல்லாம் மன்னிப்பு கேளுங்கள், அதையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆளுநர் பதவி தருகிறோம் இல்லினாய்ஸ் மாகாணத்திலே என்று சொன்ன போது அவர் முற்றிலுமாக நிராகரித்தார். எனக்கு மாகாண ஆளுநர் எல்லாம் தேவையில்லை, நான் என்னுடைய போக்கில் வாழுகிறேன், நான் என்ன சிந்திக்கிறேனோ அதை பேசுகிறேன், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே செய்கிறேன், எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். 1864 ஆப்ரஹாம் லிங்கன் இருந்த அதே குடியரசு கட்சி இவரை தன்னுடைய கட்சி சார்பிலே போட்டியிட இந்த மாகாணத்திலே நியமித்தது. கடுமையான போட்டி. நாத்திகவாதிக்கு யார் வாக்களிப்பாரு? பெரியாரை போல துணிச்சலா நாளா தேர்தல் எல்லாம் நிக்கிறேன்னு சொல்ல முடியல. எனவே அந்த தேர்தலிலே போட்டியிட்டு இங்கர்சால் படுதோல்வியை சந்தித்தார். அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் கடைசி 30 ஆண்டுகள் எனக்கு அரசியலை வேணாம் தூக்கி போட்டு வெறும் அறிவு பிரச்சாரத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். கடவுள் மனிதனின் கற்பனை குழந்தைதான் என்பதை மிக தைரியமாக எடுத்து வைத்தார். கலீலியோ உலகம் உருண்டை என்பதை தட்டை என்று மதங்கள் சொன்னன. அதை மீறி அவர் இல்ல உருண்டைன்னு சொன்னதுனால அவரினுடைய வாழ்க்கையை முடிந்து போனதை எல்லாம் அறிவோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவன் எப்போதும் வலிமையானவன் பக்கமே இருக்கிறான், ஆண்டவன் எப்போதும் அதிகாரத்துக்கு துணையாகவே இருப்பான். ஏனென்றால் ஆண்டவன் என்பவன் ஒருவன் கிடையாது, அவன் உருவாக்கப்பட்டவன். எனவே மடங்கள் சொல்லுவது, தேவாலயங்கள் சொல்லுவது, அங்கே இருக்கிற குருமார்கள் சொல்லுவது எல்லாமே உண்மைக்கு எதிரானது, அவர்களினுடைய சுயநலத்தன்மையை உள்ளடக்கியது. கடவுளை கண்டு அஞ்சுவதை விட நீங்கள் பிற மீது மனிதர்களிடம் அன்பு செலுத்துவது உயர்வானது, அதை செய்யுங்கள், அது போதும் என்று சொன்னார். நம்முடைய மண்ணில கூட அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க. வானுக்குள் ஈசனை தேடும் அறிவிலிகால் உன்னுள் ஈசன் உள்ளான் அறிந்து கொள்ளடா என்று திருமூலர் சொல்லுவதே நாம் சிந்தனைக்குரியதுதான். கடவுளை கண்டு அஞ்சாதே, நீ உன்னுடைய சுய அறிவை கொண்டு சிந்தி. இதுதான் இங்கர்சால் முன்வைத்த அறிவுவாதம். நீதிமன்றத்திலே அவருக்கு ஒரு வழக்கு வந்தது. ஒருவன் தவறாக தன்னை தாக்க வருகிறவனை தடுத்த போது அது கொலையாக மாறிவிடுகிறது. நீதிமன்றத்தில் அது கொலை அல்ல என்று எவ்வளவோ வாதிடுகிறார், கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் இவருடைய தரப்பு தோற்று போகும் நிலை வருகிறது.
தன்னுடைய வாதத்தினுடைய போக்கை அப்படியே மாற்றிக்கொண்டு பேசினார். இவர் செய்தது கொலையாகவே ஒருபுறம் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் அது கொலை அல்ல. தன்னை தாக்க வருவனை தடுக்கிற போது நடந்த ஒரு விபத்து. இது அறியாமல் நடந்த கொலை. ஆனால் இவ்வளவு பேர் சேர்ந்து அறிந்தே அதற்கு தண்டனையாக இன்னொரு கொலையை நிகழ்த்தப் போகிறீர்களா? இது சரியா என்று நீதிமன்றத்தையே சிந்திக்க தூண்டி அந்த அவரை தூக்கு தண்டனையிலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறார். இப்படி வாத திறமை மிக்கவர். உலகில் உள்ள எல்லா துன்புறுத்தலுக்கும் காரணம் மதம் என்பதை சட்டமன்றத்திலேயே வாதிடுகிற அளவுக்கு வலிமை கொண்டவராக அவர் இருந்தார். எனவே தான் எதை சரி என்று நினைத்தாரோ அதை பேசுகிற ஒரு மிகப்பெரிய வாத திறமை அவரிடம் இருந்தது. அமெரிக்க முழுக்க மிக சிறந்த பேச்சாளராக ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அப்பொழுதெல்லாம் பெரிய மனிதர்களுடைய பேச்சை கட்டணம் கட்டி போய் கேட்பார்கள். அப்படி கட்டணம் கட்டி அதன் மூலம் வருவாய் அதிகமாக பெற்றவர் யார் என்றால் இங்கர்சால். இங்கர்சால் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க அதிபர் வாங்கிய சம்பளத்தை போல 2 மடங்கு சம்பாதித்தார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு சம்பளம் கொடுக்க தயாராக இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் மிகப்பெரிய பேச்சாளர். பேச்சின் மூலம் உலகத்தில் மிகப்பெரிய தொகையை சம்பாதித்தவர் அவர்தான். ஆனால் அவ்வளவு பணம் வந்து கூட பணத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மனிதராக இங்கர்சால் நிறைய தர்ம காரியங்களை எல்லாம் அள்ளி செய்திருக்கிறார். துணிச்சலான மனிதர், யாரையும் எதிர்கொண்டு பேசுகிற வல்லாண்மை பெற்றவராக இருந்தார். எதற்காகவும் கலங்கியதில்லை. ஒரு நேர்காணலிலே அவரோடு ஒரு நேர்காணல் நடத்துகிறார். அப்பொழுது நேர்காணல் எடுக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் சொல்லுகிறார், உலகத்தில் எவ்வளவோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள், ஏன் நாத்திகவாதியாக என்னை வந்து நீங்கள் பேட்டி காணுகிறீர்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னார், நீங்கள் நாத்திகவாதி, உங்களிடம் நாங்கள் பேட்டி எடுப்பது எதற்கென்றால் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள. ஆத்திகவாதிகள் அவர்கள் நிச்சயம் சொர்க்கத்துக்கு தான் போவார்கள், அவர்களை நான் சொர்க்கத்தில் கூட சந்தித்து பேசிக்கொள்ள முடியும். ஆனால் உங்களை அப்படி ஒரு வாய்ப்பு, உங்களை சந்திப்பதற்கு சொர்க்கத்தில் வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் வாழ்கிற இந்த பூமியில் இருக்கிறது. மற்ற மனிதர்களிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் இங்கு வாழ்கிற காலத்தையே சொர்க்கமாக வாழலாம். வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் சொர்க்கம். அப்படி வாழுகிற ஒரு தன்மையை இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். நரகம் என்பதும் இங்கேதான் இருக்கிறது, சொர்க்கம் என்பதும் இங்கேதான் இருக்கிறது. தேடி பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்துக்கு யாரும் பாதை காட்ட முடியாது என்று சொல்லுகிறார். எந்த நூலும் தெய்வீகமானது இல்லை என்று கையிலே பைபிளை வைத்துக் கொண்டு சொன்னார். எந்த நூலுக்கும் எந்த தெய்வீகத்தன்மையும் வந்துவிடாது. சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அல்ல, எண்ணுகிற எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சொன்னார். கண்ணியமும் நேர்மையும் 2 கண்கள், அது இங்கே இருக்கிற பல குருமார்களுக்கு இல்லை என்று வெளிப்படையாக அங்கே பேசினார். அது மிகப்பெரிய அறிவு பிரச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்தார். பகுத்தறிவுவாதி என்பவர் வேறு, நாத்திகவாதி என்பவர் வேறு. நாத்திகவாதி என்பவர் இறைப்பற்றை மறுப்பவர், இறை மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட். பட் அக்னாலிஸ்ட் என்பவர் யாருன்னா, எதையும் சிந்தித்து பார்த்து பகுத்தறிவாரே தவிர கடவுளை தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்னும் ஒரு காலத்தில் இங்கர்சாலே சொன்னார், கடவுள் இல்லை என்று நான் கூறவில்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் ஏற்க மாட்டேன். என்னுடைய எந்த அறிவு கோட்பாட்டுக்கும் கடவுள் என்பது பொருந்தவில்லை என்று பேசினார். இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவு தன்மையை வெளிநாடுகளில் கடைபிடிக்கப்படுகிற பகுத்தறிவு தன்மைக்கும் இந்தியாவில் இருக்கிற பகுத்தறிவு தன்மைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அங்கே இருக்கிற பகுத்தறிவு தன்மை என்பது அறிவியல் வாதம், இங்கே இருக்கிற பகுத்தறிவு என்பது நாத்திகம் என்பது அனுபவவாதம். இங்கே இருக்கிற சமூக கட்டமைப்பில் தான் பட்ட அனுபவத்தை கொண்டு நாத்திகவாதிகளாக இங்கே இருக்கிற நாத்திகவாதிகள் உருவானார்கள். இங்கே யதார்த்த தன்மை அதிகமாக இருக்கும் இங்கே இருக்கிற நாத்திகத்துக்கு. ஆனால் அமெரிக்க நாத்திகத்தன்மையிலே அறிவியல் தன்மையும் உளவியல் தன்மையும் அதிகம் கலந்திருக்கும். எனவே இதற்கும் அதற்குமே பெரிய வேறுபாடுகள் உண்டு. இதை தாண்டி இங்கர்சாலினுடைய கருத்துக்கள் உலக அளவு பரப்புவதற்கு பரவியதற்கு ஒரு பெரும் காரணம் அவருடைய நூல்கள். கடவுள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எப்படி இருப்பார்? அவர் பணக்காரங்கட்சியா தான் இருப்பார், ஏழைகளோடு இருக்க மாட்டார், அன்பு சார்ந்து இருக்க மாட்டார், பொருளாதாரம் சார்ந்து இருப்பார் என்பதையெல்லாம் இந்த கடவுள் என்கிற நூல் பேசுகிறது. இன்னொரு நூல் மதம் என்றால் என்ன அவர் சொல்லுகிறார்.
இந்த உலகத்தில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் என்று உண்டால் அது முதலில் மதம்தான். மதம்தான் மனிதனை பல்வேறு நிலைகளில் சீரழிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மதத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவில் சேதங்களை உண்டு பண்ணும் சொன்னார். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவுக்கும் பொருளாதார சீரழிவுக்கும் காரணமே மதம்தான். இங்கே இந்தியாவில் கூட இந்த மதத்தினுடைய வளர்ச்சி எங்கு போய் நிற்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. மதம் என்பது எப்படி மனித சமூகத்தை சீரழிக்கிறது என்பதை பற்றி சொன்னார். அதற்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய தத்துவ ஞானியாக இருந்த வால்டரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். த ஹிஸ்டரி ஆஃப் வால்டர் என்று சொல்லக்கூடிய பேய், பூதம், பிசாசு, மதம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மதம் எவ்வளவு பிசாசு தன்மையோடு இருக்கிறது என்பதை பேசுகிற நூல். நாத்திக வழி என்பது எது? பகுத்தறிவுவாதம் தான் என்பதை மையப்படுத்துகிற வகையிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற என்ன வேண்டும், அதற்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நம்மை மேம்படுத்தும் எண்ணங்கள். நிறைய பேர் எழுதியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் என்னென்ன இருக்குன்னு. அதுல இவரினுடைய நூல் குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது. வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய நூல். யதார்த்தவாதியாக தன்னுடைய எண்ணத்தில் எது படுகிறதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையில இங்கர்சால் இருந்தார். மதத்தை, மத கோட்பாட்டை, மதம் என்கிற கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதை உலக அளவில் முதலில் சிந்தித்தவர் என்று இங்கர்சாலை சொல்லலாம். இதுபோல் அவர் எத்திசமா அக்னடிசமா என்பதை தாண்டி அவர் ஒரு மனிதநேயவாதியாக, ஒரு ரேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவுவாதியாக கடைசி வரை வாழ்ந்தார். 66 ஆண்டு காலம் வாழ்ந்து அமெரிக்க மண்ணிலே பகுத்தறிகிற சிந்தனையினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இங்கர்சாலை எண்ணி பார்ப்பது நம்முடைய பகுத்தறியும் திறனை இன்னும் கூட்டுவதற்கு வழிவகுக்கும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.